இதுவே நம்ம நாட்டில் உள்ள புட்டு. ஆஹா, இது மாதிரி ஒரு புட்டு நான் பார்த்துட்டே இல்லை. எந்த புருஷனும் தான் புட்டு செய்து தொட்டா அப்படியே மண்ணு போல போகும். சேட்டா புட்டுன்னு പറഞ്ഞാൽ இது புட்டு. ചേച്ചി നിങ്ങൾ ഹൈദരാബാദ് പോയോ? അവിടെ മ്യൂസിയം ഉണ്ട് കണ്ടോ? അവിടെ ഞാൻ സെഞ്ച 2 പുട്ട് സുവാവിലുണ്ട്. അതെയോ? ഇംഗ്ലണ്ട് മ്യൂസിയത്തിൽ നിന്ന് 2 ഓർഡർ വന്നു. പിന്നെ ചെയ്യാം. അതെയോ? ടേസ്റ്റ്. ചേച്ചി എന്തൊക്കെ അറിയുന്നത്? അമ്മയോ? അമ്മ ஞாபகம் വന്നു. പുട്ടിലെവിടെ അമ്മേ? ഈ പുട്ട് തിന്നുമ്പോ എന്റെ അമ്മ ചെയ്തു തരുന്ന മാതിരി ഇருக்கு. അമ്മ എവിടെ? പോയോ? എന്താ ഗോപിയേട്ടാ, എന്റെ അമ്മ ചെത്ത് 20 വർഷമായില്ലേ? ഇപ്പോൾ ഓർമ്മ വന്നു. ഞാനല്ല അമ്മ ഇറങ്ങുമ്പോൾ തോളിൽ വെച്ച് കൊണ്ടുപോയി പുതച്ചത്. അമ്മേ, എന്റെ അമ്മേ. என்ன அம்மே நொம்மைன்னுகிட்டு எனக்கு அம்மையா அடிச்சு நொங்க கழட்டி அனுப்பியிருக்காங்க. அம்மே மாவனை பிச்சு നായരെ, നിങ്ങളുടെ കോവപ്പെടേണ്ട. നിങ്ങളുടെ അമ്മ മരിച്ചു പോയ എത്രയോ ആണ്ടുകളായി. അത് நினைச்சு ഞങ്ങള് அட பாவி சண்டாளைங்களா, அங்கங்க அச்சு உடைஞ்சு போய் 50% ஆளா வந்திருக்கேன். என்ன பத்தி கவலைப்படாம 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன கலையை நினைச்சு இப்ப ஃபீல் பண்றீங்களா? நீ ரொம்ப ஓவர் ஆக்சன் பண்றடா. நீ ஒரு திவசமாவது இந்த மாதிரி ஒரு புட்டை எனக்கு செஞ்சு தந்திருக்குமா? அடியே சரசு, இந்த புட்டை தின்னா விக்கி தான் சாகணும். இது பாரு, உனக்கு இட்லி, தோசை, வடை, பொங்கல் வாய்க்குருசியா சமைச்சு போறேன். இவங்கள சேராத புண்ணாக்கு. ചേച്ചി, നിങ്ങൾക്ക് മാമിസം ഇഷ്ടമോ? തന്നോ തിന്നും. கவலைப்பட வேண்டாம். நாம் ஒன்னாயிட்டு மார்க்கெட் போய் ஒன்னாயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி பின்ன ஒன்னாயிட்டு வந்து சமைச்சு பின்ன ஒன்னாயிட்டு சாப்பிடுவோம். அப்ப நமக்கு போலாம். அது சரியா? அப்ப இது பருப்பு வடை சாம்பார். நமக்கு போலாம். பருப்பு வடை சாம்பாரா? ஏடா கொண்டக்காரா, நல்லா ஊசுல உளுந்த வடை மாதிரி இருந்துகிட்டு நான் பருப்பு வடை சாம்பாரா? உன்னைய மூக்கு வழியா அந்த குரல் விட்டு முடியா இருக்கு. அவன் கூப்பிடுற போ போ போ. எதை சொன்னாலும் அவ பேர சொல்லியே பயமுறுத்துறாரு. டேய், சொந்தக்காரன்ற பேர்ல முதல்ல வாசல்ல வந்து பம்மிக்கிட்டு நின்ன போனா போகுதுன்னு நடு வீட்டுல கொண்டாந்து உட்கார வச்சேன். இப்ப சமய கட்டு வரைக்கும் வந்துட்ட நீ. அடுத்து நீ எந்த ரூமுக்கு போறேன்னு எனக்கு தெரியும்டா. விடவே மாட்டேன். ஊட்டி சாவிய கொடுத்து மாதிரி வருவாடா. ஒரு மூணு உட்காந்துருக்கீங்க. நம்ம சொந்தக்கார ஏதாவது மண்டை போட்டாங்களா? டிவி டெக்கெல்லாம் போச்சு. ஆமா, 24 நாள் அதே நோண்டிட்டு இருந்தா கெட்டுதான் போவோம். கெட்டு போலடா, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. கிரைண்டரையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. டைப்ரைட்டரும் போச்சு. எங்க போச்சு? உனக்கு வேலை போயிடுச்சுல, அதனால மாசம் மாசம் பணம் கட்ட முடியாதுன்னு இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்தவங்க எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு வேலை போயிடுச்சு. இப்ப நேரா நான் எங்க இருந்து வரேன் தெரியுமா? நான் கேட்க வேண்டிய கேள்வி நீ கேக்குறிய. என்ன வேலை இல்லையா? எங்க போய் ஊர் சுத்திட்டு வர்ற? பாட்டி, வீட்டுல எவனா ஒருத்தன் எல்லா பொருளையும் ஏமாத்தி எடுத்து போயிருக்கா. நீ என்ன காசு கேள்வி கேக்குறியா? இந்த வீட்டுல படிச்சு ஒருத்தர் எங்க வா பிரியா? பிரியா, எவனோ ஒருத்தன் ஏமாத்தி வீட்டுல இருக்கிற பொருளை எடுத்து போயிருக்கான். படிச்சு பண்ணி கேட்க கூடாது. போதும் ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு வேலை போன விஷயம் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். உங்க சிட் ஃபண்ட் ஆபீஸ் முன்னாடி நடந்த கலவரத்தை காலையில டிவில காமிச்சாங்க. நாங்க எல்லாரும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு போயிட்டானா? காபி, இப்பதானே எழுந்தேன். கொஞ்சம் உட்காரு, இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வர்றேன். இது யாருக்கு? வேலைக்கு போறவங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்மாடி, முப்பாட்டாமா கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டேன். நேரம் நல்ல நேரமா இருக்கு. புறப்படு. சாத்தி போயிட்டு வர. பெஸ்ட் ஆஃப் லக் அண்ணி. थैंक यू. அம்மாடி, நல்லபடியா போயிட்டு வா. வரேன். சரிம்மா. பிரியா, ஏய் பிரியா. அவ பிரியா இல்ல, பிஸியா இருக்கா. பிஸியா என்னத்த கிழிக்கிறா? BA MBA படிச்சவங்க என்ன கிழிக்கிறாங்களோ அதை கிழிக்கிறா. அதான் பாக்குறேன். டேய், இங்க இல்லடா, ஆபீஸ்ல. ஆபீஸ்க்கா? அப்ப வேலைக்கே போயிட்டா? ஆமா. இந்த வீட்டுல மீச முளைச்ச ஆம்பளை ஒருத்தர் இருக்கும்போது ஒரு பொம்னாட்டி என்ன கேட்காம போயிருக்கானா? இந்த வீட்டுல எனக்கு என்ன மரியாதை இருக்கு? நல்லவங்களுக்கு மரியாதை சொல்லாம போறதுதான். அப்படியா? இன்னைக்கு வரட்டும். அவளை நான் தூக்கி போட்டு மதிக்கிறேன். டேய், மிதிக்கிறேன்னு சொன்னியே, அதை வேணா முயற்சி பண்ணலாம். தூக்கி போடுறேன்னு சொல்றிய. டேய், உன்னால முடியாது ஏன்டா கற்பனை பண்ற? அவளை மிதிக்கிறேன், ஒன்ன தூக்கி போட்டுறேன். It's only a pleasant accident.
நான் அந்த ஸ்டாச்சுக்கு தான் மாலை போட்டேன். அந்த நேரம் பார்த்து நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஆமாங்க தம்பி, முதல்ல புதுசா ஒரு கேமரா வாங்கி கொடுத்தாருங்க. சென்டிமெண்டா தம்பி சாமிக்கு மாலை போடுற படம் எடுத்தா நல்லா இருக்கு நான் தான் சொன்னேன். தம்பி இங்க சாமி எங்க இடையில மாலை பறந்து போறத படம் எடுத்தா வித்தியாசமா இருந்தா பேப்பர்ல போடுவோம் இல்லீங்களா, அதுக்காக மாலை தூக்கி வீச சொன்னுங்க. அவரும் தூக்கி போட்டாருங்க. மாலை உங்க கழுத்து வந்துருச்சுங்க. தம்பி இப்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றாருங்க. முதல்ல வேலைக்கு வந்திருக்கேன். மாலை போட்டு என்ன வரவேற்கிறதா நினைச்சிட்டு போறேன். புருஷன்காரன் வேலைக்கு போயிட்டு வரணும், பொண்டாட்டி அவனுக்காக காத்துட்டு இருக்கணும். இப்படிதான் எல்லா ஆம்பளைங்களும் ஆசைப்படுவாங்க. நானும் அந்த டைப் தான். ஆனா நம்ம சொன்னல, நீ வேலைக்கு போயிட்டு வர, நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீட்டுல இருந்து ஒரே மரியாதை நான் சம்பாதிக்கிறேங்கிறது தான். இப்ப அதுவும் இல்லாம போயிடுச்சு. மனசுல அந்த குறைய வச்சுட்டு உன்னை தொடறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் இந்த கட்டில் பிரிஞ்சே இருக்கட்டும். இது உனக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. என்ன தம்பி, கழுத்துல மாலையை போட்டதை பத்தி யோசிச்சுக்கீங்களாக்கா? உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க தம்பி இது, சொந்த கால் நிக்கிறவனே ஒரு பந்த கால் கிடைச்சதுன்னா அப்படி சாஞ்சி நிக்கதான் ஆசைப்படுவான். உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதோ ஒரு சந்திரக்காலு. பாத்திரம் பார்க்காம இருக்க முடியுங்களா என்ன? இந்த மாதவி கோவலுக்கு மாலை போட்டா பாருங்க, அது மாதிரி இந்த மாலை சென்டிமெண்டா உங்க 2 பேருக்குள்ள ஒரு இன்டர்லாக்க உண்டு பண்ணிருச்சு. எவ்வளவு துணி? 4 சேலை, 3 உள்பாவாடை, 2 சாக்கெட்டு, 2 முண்டு. ச்சீ, இது வேற கர்ம கர்மம். பொழப்பாது. இந்த வேலை செய்யறதுக்கு பேசாம நாண்டுகிட்டு சாகலாம். இவளுக்கு துணி துவச்சு போட்டு கையில இருக்கிற அப்புறம் காண போச்சு. இதுல கக்கிச வேற கழுவணுமா? ஐயா, உடம்பு தேவை உழைக்கிறது நானு, உடம்ப தேத்துறதுக்கு சாப்பிடுறது நீயா? அது பார்முலா. என்ன பார்முலா? ஹவுஸ்ஃபுல். ஹவுஸ்ஃபுல்லா? யோ, கல்யாணம் பண்ண அன்னையில இருந்து அவளோட துணியை பூரா துவைக்கிறது நானு. எனக்கு தெரியாம எந்த நாய் துவைக்குது? ஏய், நான் என்ன பரையண்டா அப்புறம் கடிக்கும். சிங்கச்சா அஜிங்கச்சா அச்சிங்கச்சா சேட்டம் வேட்டி சிங்கச்சா ஜிபாவுக்கும் சிங்கச்சா பட்டு ஜரிக சிங்கச்சா நாட்டுக்கார கோபியோட வெள்ள வேட்டி சிங்கச்சா சிங்கு 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 ஏண்டி சரசு, ஒரு நாளாவது என் கர்ச்சிப்பை துவைச்சிருக்கியா? இப்ப என்னடா அந்த கொண்டைக்காரன் துணியை குலுங்கி குலுங்கி துவைக்கிறியே, இது என்னடி நியாயம்? ஏய், பேசாதிருக்கே. ஞானும் சேட்டனும் வேற வேறயா? ஒரு நாட்டுகார் കറുപ്പാ ഇവിടെ നോക്ക്. ഇത് ചേട്ടന്റെ വേട്ടയാക്കും, അത് തുവയ്ക്കുന്നത് എന്റെ ഡ്യൂട്ടിയാക്കും. ആ ചിങ്കിച്ച ചേട്ടൻ വേട്ടി ചിങ്കിച്ച, അഴുക്ക് വേട്ടി ചിങ്കിച്ച, നാറ വേട്ടി ചിങ്കിച്ച. ஏண்டா சாமி, என் பொண்டாட்டி உன் துணியை பூரா துவைக்கிற அளவுக்கு என்னையா வசியம் பண்ண? ஓ, ஒரு பெண்குட்டியை வசியம் செய்யான் பற்றி நீங்கள் அறியணும். அதே அதே, ஒரு 500 ரூபாய் கொடுத்தா மதி. எது? என் பொண்டாட்டிய பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு 500 ரூபாய் தரணுமா? பின்ன போய்க்கோ. எது? ஏய் போய்க்கடா. ஏய் போய்க்கடா. கோச்சிக்கிறாப்பா, கோச்சிக்கிறா. ஏய், துணி துவைக்க வரும்போது இடுப்பில் 500 ரூபீஸ். என் பொண்டாட்டி ஜாக்கெட்டை கட்டி போடும்போது அடிச்சதியா? ஏச்சி கள்ளம். வருஷத்துல ஒரு நாளாவது நடந்துகிட்டு இருக்கியா? அதையும் கெடுத்து நாசமாக்கிட்டு போயிடாத. இந்த 500 ரூபாய் என்னைக்கு? ஓகே, பின்ன நாளை காலை சொல்லுவோம். என்னைய காசு இப்ப வேண்டிய நாளைக்கு வாங்குற? சேட்டா, பெண்குட்டி வசியம் செய்யான் பற்றிய பார்முலாஸ் எல்லாம் மலையாளத்துல உண்டு. அது நீங்களுக்கு മനസ്സിലായിട്ടില്ല. அதை ഞാൻ തമിഴിൽ ട്രാൻസ്ലേറ്റ് பண்ணி பின்ன പറയാൻ. அதுக்கு குறை செலவாகும். குறைச்ச செலவுங்கிற 500 ரூபாய் வாங்கிட்ட? சேட்டா, இன்னைக்கு ராவில நீங்கள் நைட் ஷோ சினிமாவுக்கு போங்க. எதுக்கு? ചേട്ടാ, എനിക്ക് മലയാളം மட்டும் അറിയും. ചേച്ചിക്ക് കുറച്ച് തമിഴ് അറിയും. ഞാനും ചേച്ചിയും ചേർന്ന് ഡിസ്കസ് பண்ணி பார்முலா ரெடி பண்ணு. நீ டிஸ்கஷன் பண்ணிட்டு மொதுவா கூப்பிடு, நான் மொட்டை வச்சிருந்து ஓட்ட போட்டு பாக்குறேன். அது மதி. பயங்கரமான ஆளா இருக்கா யாரு? அது மதி. ചേച്ചി சிங்கிச்சா சிங்கிச்சா மொட்டை மாடி சிங்கிச்சா சிங்கிச்சா. என்ன எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கீங்க? உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாம்னு வந்திருக்கோம் மேடம். எதுக்கு? அம்மணி, நீங்க வர்றதுக்கு முன்னாடி கம்பெனி லாஸ்ட்ல போயிட்டு இருந்துச்சுங்களா? சென்டிமெண்டா நீங்க கார்டு வச்ச நேரம் மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிருச்சுங்களா? அந்த சந்தோஷத்துல முதலாளி எல்லாருக்கும் போனஸ் தரதா சொல்லிட்டாருங்களா? அதுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு வந்திருக்காங்க. நான் என்னோட டியூட்டி தான் செஞ்சிருக்கேன். ஆனா என்னால உங்க எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கலாம். Really, I'm very happy. Hi everybody. No formalities. Please sit down here. பரபரம். முக்கியமா சமாச்சாரம் பேசுறாரு. பிரியா, நம்ம கம்பெனில எல்லாருக்கும் போனஸ் கொடுத்தேன். பட் உங்களுக்கு பணமா தராம கம்பெனி சார்பா எனக்கு காரு பங்களா அலோட் பண்ணிருக்கீங்க. Am I right? ஓ,
1000% கரெக்டியா? நீங்க ஒரு அழகான புத்திசாலிங்கிறது அடிக்கடி நிரூபிக்கிறீங்க மிஸ் பிரியா. சாரி சார், மிஸ் பிரியா இல்ல, மிஸ்ஸஸ் பிரியா பாண்டியன். ஓ எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு கல்யாணம் ஆனதே நான் அடிக்கடி மறந்துடுறேன். பரவாயில்ல, அது நான் மறந்ததுன்னு பிரச்சனை. எனிவே தேங்க்ஸ் ஃபார் தி கிஃப்ட். கூடிய சீக்கிரம் உங்களுக்கு இதை விட பெரிய சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. காரை விட பெருசுனா லாரியா தான் இருக்கும். லாரி வாங்கி தர போறீங்களா? You have a good sense of humor, yeah, huh? Thank you. Yeah, send me those files. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.